கொல்றத காமிக்க மாட்டோம். கொன்று முடிச்ச பிறகு என்னன்னு தான் காமிப்போம். அதுக்கு வந்து ரொம்ப வயலன்ஸ். இதில் ஹீரோஸ் யாருமே கிடையாது. பாட்டு கொடுத்து டூயட் கொடுக்குறதுனால ஜெய் ஹீரோவாக பார்க்கப்படுறது. கஞ்சா கருப்பும் ஒரு எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ் தான். எல்லாமே கேரக்டர்ஸ் தான். அப்போ எல்லா கேரக்டர்ஸுக்கும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் டைரக்டர்னால நான் சாகிறத அப்படி காமிக்கலாம். நான் என்ன கொல்றத அப்படி. எனக்கு எப்போவுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் தான் இருக்கும். கொல்றத காமிக்க மாட்டோம். கொன்று முடித்த பிறகு என்னன்னு தான் காமிப்போம். அதுக்கு வந்து ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் கொல்ற வயலன்ஸ் கூட முகம் சுழிக்க வைக்கும், இல்லை என்ன அப்படின்னுவோம். ஆனால் நீ கொன்று முடித்த பிறகு உங்களுடைய மனநிலையை, அது கிட்டத்தட்ட மனநிலையை காமிக்கும் போது அது இன்னும் பயம் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்களே அந்த இடத்துக்கு ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி அந்த ஆட்டோவில் கொலை பண்ண பிறகு நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் ஜெய்யுடைய ஒரு சடலத்தை பார்த்துருந்தா கூட நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அது ஒரு பாதிக்க வச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அங்கே ஒரு உடம்பு அப்படி இருந்ததுன்னா. பட் நீங்கள் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை பார்க்கும்போது அது பெரிய எஃபெக்ட் வருது அதில். நீங்கள் ஜெய்யும் அப்படிதான். ஜெய் அடித்து குத்தி கீழே விழுந்த பிறகு அவனை உள்ளே தான் தூக்கிட்டு போவான். ஒரு மரத்துக்குள்ளே கூட்டு போய் ஒரு ஒயிட் ஷாட்டில் அந்த சக் சவுண்டு கேட்கும், இவன் அழுது போகிற. அதுதான் வந்து பெயினான ஒரு விஷயம். என்னை கொல்லப்படும் போது தூரத்தில் தான் என்னை கொண்டு இது பண்ணுவாங்க. கஞ்சா கருப்பு வந்து நடந்து வந்திருப்பான். அவனோட மனநிலை தான் அங்கே தேவைப்பட்டது.